சொல்லே கூடாது அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நீ சொல்லே கூடாது. முதல்வர் தான் நீ. அந்த வார்த்தை நீ சொல்லே கூடாது. மெயின் தமிழ் ஆளுங்க நாங்க பாரு, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் நினைப்பான். யாராவது வச்சு செய்வான், தெரிஞ்சுக்க. சும்மா ஏன் அது ஒரு பொருள் ஏன் சும்மா நான் இலவசமா தரேன்னு ஏன் சொல்றேன்? ஏன் சொல்ற? இலவசமா எதுக்காக சொல்ற? இலவசமா தரேன்னு சொன்ன போல சொல்லே கூடாது அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நீ சொல்லே கூடாது. முதல்வர் தான் நீ. அந்த வார்த்தை நீ சொல்லே கூடாது. மெயின் புரியுதா? உனக்கு புத்தி இருந்தா அதை சொல்லே கூடாது. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதை நீ கேட்க கூடாது. மக்களுக்கு என்ன இல்லையோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி நீ செய்யணும். மக்கள் எல்லாமே இப்போ விஜய் வரணுங்கிறத ஒரு குறிக்கோளா இருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், மக்களுக்கு செய்யறாரா இல்லையா. இப்ப அவர் வந்தாருன்னா இந்த மாதிரி தடைப்பட்ட பொருள்லாம் கரெக்டா எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைச்சதால தான் அவர் வரணும். வந்து எல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு முயற்சி தான். எதுவுமே நம்ம வந்து எத்தனை தடவை நமக்கு நிறைய தப்பு நடந்திருக்கும், நல்லது நடந்திருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிறதுக்காக விஜய்க்கு கொடுத்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் வரணும். அவரால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்யணும், போகணும். அவர் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு போகணும். நீங்கள் கொடுக்குறாங்கன்றாங்க, யார் அதை வாங்குறவங்க? வர ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டி போடணுமா வேண்டாமா? போட்டி போடணுங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்து திமுக ஒரு ஊழல் கட்சியாக இருக்குங்க. என்ன செஞ்சுட்டாங்க மக்களுக்கு? எதுவுமே செய்யலைங்க. இப்போ பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. விலைவாசி ஏறி போச்சுங்க, புரியுதுங்களா இல்லையா? பெட்ரோல் டீசல் என்ன விலை, எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுங்க. என்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? மக்களுக்கு சரியா எதுவுமே கிடைக்கிறது இல்லை. புரியுதா? என்ன கிடைக்கல? அரிசியில இருந்து பருப்புல இருந்து எதுவுமே சரியா கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ஊழல் தான். புரியுதா? இல்ல எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி கிடைக்கலன்னு எப்படி கிடைக்கலண்ணா? எல்லாமே பொய் தானே, எல்லாமே பொய் தான், உண்மைதான். என்ன உங்களுக்கு அரிசி வரல? அரிசி எடுத்தோம்னா வச்சுக்க, அரிசி வந்து ஒரு விரல் சைஸ்ல இருக்கும் அரிசி. அந்த அரிசியிலே வந்து சாப்பிடுங்களா நீங்க? இதே ஸ்டாலின் சாப்பிட சொல்லு, யாரை வேணாலும் சாப்பிட சொல்லு. இந்த அரிசி அவங்க போடுற அரிசியை வந்து யாரை வேணாலும் சாப்பிட சொல்லு, பார்ப்போம். இப்போ என்ன நீங்க ஓட்டு போட்டீங்கன்ற கொண்டு பொன்னி அரிசியா கொடுக்க சொல்றீங்க? அவருக்கு தானே நான் போட்டேன், இல்லைன்னா சொல்ல வரல. அவருக்கு தான் போட்டேன், சரியா? ஆனால் மக்களுக்கு சரியா அவர் செய்ய வரல. புரியுதா இல்லையா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? யாரை வேணாலும் கேளுங்க, மக்களை எந்த பெண்களை வேணாலும் கேளுங்க. ஒரு கிலோ அரிசியை வடிச்சியா அப்படியே வாசனை எப்படி தெரியுமா? கப்பு வாசனை, பீ வாசனை வருது. என்ன காரணம்? அரிசி சரியில்லை. அரிசி சரியில்லை. அதனால உங்க விருப்பம். தலைமை வந்து கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். புரியுதா? இப்ப தலைமை சரியில்லைன்றீங்களா? தலைமை சரியில்லை. அவர் வந்து கரெக்டா நடந்துக்கணும். அவர் வந்து அவரை குறை சொல்ல வரல, அந்த இடத்துல இருக்காங்க பாரு, எல்லாமே அவங்க கரெக்டா இருக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? இப்ப வரக்கூடிய 2026 மாற்று அரசியல் எதிர்பார்க்குறீங்களா? ஆமா, கன்ஃபார்மா எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி வந்து விஜய்க்கு கன்ஃபார்மா நாங்க ஓட்டு போடுறோம். இளைஞர் ஃபுல்லா கன்ஃபார்மா விஜய்க்கு போடுறோம். என்ன காரணம் தெரியுமா? ஸ்டாலின் நம்பணும், ஃபுல்லா முழுக்க நம்பணும். நம்பி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ முடிய போகுது, எலெக்ஷன் முடிய போகுது. ஆனால் அவர் பண்ணது எதுவுமே சரியில்லை. ஏங்க, மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா கொடுக்காங்க, இலவச அரிசி கொடுக்காங்க, இலவச யாருன்னா தெரியல. அது யாரு அறிவிச்சது? முதல்வர் தான் அறிவிச்சாரு. எந்த முதல்வர்? யாரு? நம்ம முதல்வர் தான் அறிவிச்சது. எந்த முதல்வர்? ஜெயலலிதா அம்மா அறிவிச்சுவாங்க. மகளிர் உதவித்தொகையா? ஆமா, மகளிர் உதவித்தொகை அவங்களாம் அறிவிக்கல, அவங்க தான் அறிவிச்சாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஜெயலலிதா அம்மா தான், தெரிஞ்சுங்க. அவங்க இருந்தா யாருமே வந்திருக்க முடியாது. இப்ப இவங்க எதுவுமே பண்ணலன்றீங்களா? எதுவுமே பண்ணல. வருது, பணம் வருது, மாசம் 1000 ரூபா வருது, அது வேற. இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு கேக்குறீங்க? இதுக்கு மேல என்ன? திங்கிறதுக்கு கரெக்டான பொருள் வரணும்னா ஏங்க, நீங்க அது உழைச்சி வெளியே கடைகள்ல வாங்கி சாப்பிடணுங்க. இது அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் பண்ற? எதுக்கு பண்ற? இது நான் தரேன், அது நான் தரேன், சும்மா தரேன், இது தரேன், அது தரேன், எதுக்கு நீ அறிவிக்கிற? இல்லங்க, அவர் என்ன பொன்னி அரிசி தரேன்னு சொன்னாரு. 20 அரிசி தரேன், எந்த அரிசியை தரேன்? தராதப்போ நான் ஏன் அரிசி போடுறேன்? சும்மா தரேன், பருப்பு சும்மா தரேன், எண்ணெய் சும்மா தரேன். ஏன் அது எதுக்கு? ஒரு கொடுக்குறாங்கல்லங்க, கொடுக்காம இல்ல, கொடுக்குறாங்கல்ல. சும்மா ஏன் அது ஒரு பொருள் ஏன் சும்மா நான் இலவசமா தரேன்னு ஏன் சொல்ற? இலவசமா எதுக்காக சொல்ற? இலவசமா தரேன்னு சொன்ன போல சொல்லே கூடாது அந்த வார்த்தை. நீ சொல்லே கூடாது. முதல்வர் தான் நீ. அந்த வார்த்தை நீ சொல்லே கூடாது. மெயின் புரியுதா? உனக்கு புத்தி இருந்தா அதை சொல்லே கூடாது. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதை நீ கேட்க கூடாது. மக்களுக்கு என்ன இல்லையோ
அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி நீ செய்யணும். ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊரில் என்ன இல்லை ஏது இல்லை, ஒரு மாவட்டத்தில் ஏரியில் தண்ணி இல்லையா, அந்த ஏரியில் வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணும், இதை தூர் வரணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு நீ முழுக்க செய்யணும். நீ என்ன முதல்வர்? நான்லாம் பாரு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் நினைப்பேன், யாராவது வச்சு செய்வேன் தெரிஞ்சுக்க. சரி ஓகேங்க. சரி இப்போ 2026ல் நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? விஜய் தான். போடுமா? போயிடலாமா? வணக்கம்க்கா. சொல்லுங்க சார். ஈரோடு இடைத்தேர்தல் வருது. ஒரு கட்சி ஒரு ஈவிகே சிலம்பரம் வந்து மறைஞ்சிட்டாரு. அவங்க விஜய் போட்டியிடணுமா வேண்டாமா? கண்டிப்பாக போட்டியிடணும். அவங்க அரசியலில் வரணும்னு தான் மக்களும் ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு இடையில இருக்கிற எம்எல்ஏக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க இடையில இருக்கவங்க எல்லாருமே அவங்க ரிலேஷன் உள்ள வழியில தான் அந்த பணம் போதே தவிர மக்களுக்கு எந்த பணமும் போய் சேர்றது கிடையாது. அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மு.க. ஸ்டாலின் இருந்தார், அவரும் நிறைய பணம் இறக்கிறாரு தான், ஆனால் அது எதுவுமே போய் மக்களுக்கு சேர மாட்டேங்குது. ஆனால் புதுசாக இப்போ விஜய் வந்தால் எல்லாரும் மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். வீடு தேடி போனவங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. மற்றபடி வெளியிலேருந்து கால் பண்ணாவோ இல்லை நேரடியாக போய் பார்த்தாவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் புதுசாக வந்தால் மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் கண்டிப்பாக நடத்தி வைப்பார், கண்டிப்பாக நடத்தணும். அதான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. சரி, இப்போ திமுகவில் நிறைய பெண்களுக்கு திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் அந்த ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கல, அதை மீறி நீங்கள் விஜய் வரணும்னு அப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எல்லாமே செய்கிறாங்க தான் சார். அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இல்லை யாருக்குமே அது போய் சேரவும் கிடையாது. அது யாரும் முக்கால்வாசி பேர் அது யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் கொடுக்குறாங்கன்றாங்க, யார் அதை வாங்குறவங்க சொல்லுங்கள்? இப்போ வந்து ஊரில் இருக்க மக்கள் வந்து ஊரில் இருக்கவங்க வாங்குறாங்க. ஏன் சார் ஊரில் இருக்கிறவங்க அரசியலில் இப்போ வந்து ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறாங்க. ஏன் சார் வாங்குறாங்க? இருந்தாலும் இப்போ ஊர்ல இல்ல, இப்ப சில பேர் ஊர்ல இல்ல, வெளியில இருக்கோம், ரேஷன் வாங்க முடியல, வேற கடையில போய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டா நீங்க என்ன ஊர்ல இருக்கிறீங்களோ அங்க போய் வாங்குங்கன்றாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? எந்த ஊரில் போய் கார்டு கொடுத்தாலும் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ ஊருக்கு போக முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பொங்கல் வர பரிசு மாதம் ஆனால் வாங்குற பொருள் எதுவுமே வாங்க முடியல, ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? கேட்டால் எல்லா இடத்துலையும் போய் வாங்குங்கன்றாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேன்றாங்களே. அதெல்லாம் வந்து செய்கிறாங்க போது எதுவுமே முக்கால்வாசி போய் மக்களுக்கே சேர்றதில்ல. அதனால தான் மக்கள் எல்லாமே இப்போ விஜய் வரணுங்கிறத ஒரு குறிக்கோளாக இருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், மக்களுக்கு செய்கிறாரா இல்லையாங்க. இப்போ அவர் வந்தாருன்னா இந்த மாதிரி தடைப்பட்ட பொருள்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினச்சதால தான் அவர் வரணும், வந்து எல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு முயற்சி தான். எதுவுமே நம்ம வந்து எத்தனை தடவை நமக்கு நிறைய தப்பு நடந்திருக்கோம், நல்லது நடந்திருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிறதுக்காக விஜய்க்கு கொடுத்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் வரணும், அவரால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்யணும், போகணும். அவர் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு போகணும். இந்த ரெண்டு மாபெரும் கட்சிகள் திமுக அதிமுகவை தாண்டி விஜயால வர முடியுமா? கண்டிப்பாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. முக்கால்வாசி பேர் அதான் நினைக்கிறாங்க. 100%க்கு 90% நினைக்கிறது அது என்னன்னா விஜய் வரணுங்கிறது தான். ஏன்னா இப்போ பாருங்க, நான் ஒரு பர்சனலாக விஷயம், என்னோட சுச்சுவேஷன், ஒரு குடும்பத்தில் வந்து பையன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? இப்போ மு.க. ஸ்டாலின் கட்சிக்காரங்கும் போது ஒரு பையன் இல்லாத வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க கண்டிப்பாக செய்யணும். ஆனால் செய்யலை, என்னை பொறுத்தளவுக்கு செய்யலை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கட்சியில் வந்து என் ஊரில் ஒருத்தவங்க அதில் மெயினான ஆள் இருக்காங்கன்னா அவங்க வழியில தான் போகிறாங்களே தவிர இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பார்த்ததில்ல. எனக்கு அந்த நிலைமை நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இதுக்கு மாதிரி எந்த கட்சிக்காரங்க எப்போ வந்தாலும் சரிதான். ஒரு வீட்டில் பொண்ணு இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாங்க, பொண்ணு இல்லை, ரெண்டு வீடையும் சரிசமமாக பார்க்கணும். எல்லாத்தையும் அந்த ஊரில் வந்து ஒரு கட்சிக்காரவங்க முன்ன நின்று ஒரு ஊருக்கு ஒரு ஒப்படைக்கிறாங்களா சார், அவங்க வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். நம்ம வழியிலே கொடுக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் அது ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டாக பண்ணணும். அதான் என்னோட குறிக்கோள். இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம அது வந்து இப்போ திமுக கட்சிக்காரங்களும் நம்ம சொல்ல முடியாது, மு.க. ஸ்டாலின் சாரை சொல்ல முடியாது. அது இடையில இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடையில இருக்கவங்க பண்றதுனால மொத்தமா திமுக கெட்ட பேர் வருது.